பாளையங்கோட்டை காமராஜர் நகர் அண்ணா தெருவில் குப்பைகள் அதிக அளவில் கொட்டப்படுவதால் சுகாதார கேடு ஏற்படுவதாக சத்தியம் தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் அந்த செய்தி எதிரொலியாக நெல்லை மாநகராட்சி நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வனராஜ் சங்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் வனராஜ் சங்கர், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி வணக்கம். நிச்சயமாக சத்தியம் தொலைக்காட்சியில் இன்று மாலை திருநெல்வேலி மாநகராட்சியின் பாளையங்கோட்டை மண்டலத்தில் அமைந்துள்ள காமராஜர் நகர் அண்ணா தெருவில் குப்பைகள் அதிக அளவில் கொட்டப்படுவதாக மாநகராட்சியின் குப்பை சேகரிக்கும் பகுதியான ராமையன்பட்டி பகுதிக்கு குப்பை கிடங்கிற்கு கொண்டு போவதற்கு முன்னால் பாளையங்கோட்டை மண்டலத்தில் கொண்டு வந்து அனைத்து குப்பைகளும் கொட்டப்பட்டு இங்கிருந்து கொண்டு செல்வதால் அப்பகுதி முழுவதுமே சுகாதார கேடு ஏற்படுவது குறித்த விரிவான செய்தி வெளியிட்டிருந்தோம். அந்த செய்தியில் குப்பைகள் மட்டுமல்லாமல் நாய்கள், பன்றிகள் மற்றும் கால்நடைகள் அனைத்தும் அப்பகுதியில் மேய்ந்து திரிவதையும், மழைக்காலங்களில் தண்ணீர் சேர்ந்து கடுமையான சுகாதார கேடு ஏற்படுவதையும் அப்பகுதி மக்கள் விரிவான பேட்டியாக சத்தியம் தொலைக்காட்சிக்கு அளித்திருந்தனர். இந்த செய்தி வெளியான உடனேயே திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் டாக்டர் மோனிகா ராணா IAS உடனடியாக இந்த செய்தியின் எதிரொலியாக மாநகராட்சியின் சுகாதார பணியாளர்கள் அனைவரையும் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு உடனடியாக அனுப்பி அப்பகுதியை சுத்தம் செய்ய உத்தரவிட்டார். தொடர்ந்து மாநகராட்சியின் சுகாதார ஆய்வாளர் சிந்து செல்வி முன்னிலையில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் கொண்டு அப்பகுதி தற்போது முழுவதுமாக சுத்தம் செய்யப்பட்டுள்ளது. கிருமி நாசினியும் தெளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அப்பகுதியில் இனிமேல் குப்பைகள் கொட்டப்படாது எனவும், அவ்வாறு குப்பைகள் கொட்டினால் தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த நிம்மதி அடைந்துள்ளனர். ஆனந்தி, நமது தொலைக்காட்சியில் சத்தியம் தொலைக்காட்சியில் வெளியான செய்தியின் எதிரொலியாக அப்பகுதி முழுவதும் சுத்தப்படுத்தும் விஷயங்களை தற்போது பார்க்கலாம். இனிமேல் அப்பகுதியில் குப்பை கொட்டுவது முற்றிலுமாக நிறுத்தப்படும் எனவும், இதனால் அப்பகுதியின் சுகாதாரம் பேணப்படும் எனவும் மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவே இன்று நாம் வெளியிட்ட சத்தியம் தொலைக்காட்சி செய்தியின் எதிரொலியாக நடந்த நிகழ்வு. ஆனந்தி.